Hello friends. எனக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா severe stomach pain வந்துருச்சு. Fibroid இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியும். ஆல்ரெடி PCOD இருந்து cystic ovaries இருந்து அது வந்து laparoscope பண்ணிருக்காங்க எனக்கு. அதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா fibroid இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியும். So fibroidக்காக ஒரு குட்டி டிவைஸ் வந்து என்னோட யூட்ரஸ்ல வந்து செலுத்திருக்காங்க. அது ஒரு விதமான ஹார்மோன் எவ்ரிடே கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஹெவி ப்ளீடிங்லலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்தேன் நான். நிறையா மெடிசின்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் ரொம்ப சிவியர் ஸ்டமக் பெயின் ஆகிடுச்சு. ஹெவி ப்ளீடிங் வேறு கண்டினியூஸாக ஒரு மாதக்கணக்கில் இருக்குது. ஸோ டாக்டர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நேராக வர சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே காலையில் 9 மணிக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ கொளத்தூரில் இருக்க டாக்டர் தான் பார்க்க போவோம். எப்போவுமே அங்கே தான் பார்ப்போம். காலையில் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அம்பத்தூரில் இருக்க அம்பேத்கர் சிலை கிட்ட வந்து ஃபுல்லாக போலீஸ் நிற்க வச்சு ஒரு வண்டியாக எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்டு தான் அனுப்புகிறாங்க. நான் என் ஃபைல் காமிச்சு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னோன்னே அமைதியாக அனுப்பிச்சிட்டாங்க. ஒன்றும் சொல்லலை. ஸோ எது தேவையில்லைன்னு பார்த்து தான் அனுப்புகிறாங்க. ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 10 டேஸாக நாங்கள் வெளில வரல. இப்போ தான் வெளில வரோம். ஸோ ரோடே பார்க்குறதுக்கு அப்படியே காலியாக இருக்குது. நாங்கள் போயிட்டுருக்கோம். நான் காட்டுறேன் ரோடு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலியமாக வெளில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம சென்னை இப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. அதனால நான் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரோடே இவ்வளோ காலியாக நான் பார்த்ததே இல்லை. சென்னையில் டிராஃபிக்கோட பக்கத்தில் நிறைய வண்டிங்க தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ காலியாக சென்னையே காலியான மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லா இடத்துலையும் சில இடத்துலலாம் வந்து செக் போஸ்ட் இருந்தது. செக் பண்ணி வண்டி நம்பர்லாம் நோட் பண்ணி தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரும் பயந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி காவல்துறையினராக இருக்கட்டும், இல்லைனா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கவங்களாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய சல்யூட். அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகளை கார்த்திகா சேனல் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், தோஸ் ஹூ ஆர் ஸ்டேயிங் ஹோம், அவங்களுக்குமே எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். எனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, வேறு வழி இல்லை, நான் போக வேண்டிய சிச்சுவேஷன். டாக்டர் வந்து வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன டிவைஸ் வந்து கரெக்ட் பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் போகிறேன். சரவணா ஸ்டோர்ஸ் இவ்வளோ காலியாக நான் பார்த்ததே இல்லை. உள்ளேயே பார்க்கிங் இடமே இல்லாமல் வெளிலலாம் வண்டிங்க அவ்வளோ நிற்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும். பட் கூட்டம் இல்லை. ஹாஸ்பிட்டலில் வெளியே வாஷ் பேஷன்ஸ், அதுக்கான உள்ளே போகும்போதே ஃபீவர் செக் பண்ணுறதுக்கு, கையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ், ஆல்கஹாலிக் ஹேண்ட் வாஷ், மற்றது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளே போய் செக் பண்ணிட்டு ட்ரிப்ஸ்லேயே வந்து பெயின் கில்லர்ஸும் ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான இன்ஜெக்ஷனும் சேர்த்து போட்டு அது வந்து ட்ரிப்ஸில் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு மெடிசன்ஸ் வந்து இப்போ டாக்டர் வந்து ஆப்ரேஷன் இப்போ பண்ண முடியாது இப்போ இருக்க சிச்சுவேஷன்லன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ரொம்ப பெயின், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன் 6 மந்த்ஸாக. பட் டாக்டர் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2-3 ட்ரீட்மெண்ட் மாற்றி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் எனக்கு வந்து எந்த மெடிசன்ஸ்க்கும் கண்ட்ரோலே ஆகலை. பட் இப்போ வந்து எதுவுமே ஆப்ரேட் பண்ண முடியாதுன்றதுனால ஒரு 2 மந்த்ஸ்க்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஹார்மோனல் மெடிசன்ஸ்ன்றதுனால எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் மெடிக்கல் சிச்சுவேஷன் வேறு வழி இல்லை. குண்டாவது இருக்கலாம், ஒல்லியாவது இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே போகிற வழியில் கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு காய்கறிகள் வாங்கிட்டு வந்துட்டு காய்கறியை கார்லேயே வச்சுட்டோம். வச்சுட்டு நாங்கள் போட்டுட்டு வந்த துணியை துவைச்சி போட்டுட்டு கையோடு நாங்கள் தலைக்கு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு கையோடு உட்காந்து சாப்பிட்றலான்னு சாப்பிட்டேன். காலையிலேயே நான் மீல் மேக்கர் பிரியாணி சமைச்சு வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா வந்து நம்மளால் சமைக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா குழந்தை இருக்க வீடு வந்த உடனே குளிச்சிடணுன்ற முடிவோடு தான் நாங்கள் கிளம்பணுமே. ஸோ எதையுமே தொடாமல் வந்த உடனே நேராக போய் பாத்ரூமில் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு அடுத்தது குளிச்சுட்டு கையெல்லாம் வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கார் பார்க்கிங்க்கு போயிட்டு எல்லா காய்கறியும் எடுத்தோம். இன்றைக்கி ஷூட்டிங் வேறு பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஷூட்டிங்க்கு ஈவினிங்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நைட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஃபுல் க்ளீனிங் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து நான் துணி காய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பக்கெட், பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட் கிடையாது. அதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். அந்த பக்கெட்டில் வந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் ஃபுல்லாக மஞ்சள் தூள் பாக்கெட் ஒரு பாக்கெட் போட்டு உப்பும் கல்லுப்பு சேர்த்து ஃபுல்லாக கலக்கிட்டு அதில் வந்து எல்லா காயும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவி கையால் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிறேன். மொட்டை மாடியில் போய் நல்லா ஒரு காட்டன் துணியை விரித்து இந்த காய்கறி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து காய வைக்க போகிறோம். நான், அக்கா, என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து தான் செஞ்சோம். ஏன்னா நாங்கள் வாங்கின காய்கறி கடை வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயும் ஒரு கிலோவாக தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ஒரு கிலோ வாங்கிட்டோம். ஒரே பில்டிங்கில் அக்கா வீடு இருக்குது, அம்மா வீடு இருக்குன்றதுனால நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டோம். ஸோ வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அங்கேயே உட்காந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் ஆஞ்சிட்டு ஒரு 1 hour கழிச்சு எல்லா காயும் திருப்பி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் ரீஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேண்டியதில் அங்கங்கே அழகாக ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறிகளை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம். காலையிலேயே ஹாஸ்பிட்டல் போகிறோன்றதுனால
லஞ்சோ சேர்ந்து செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். முன்னாடி நாள் ராத்திரியே பாத்திரம் கழுவி வைக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணி வைக்கிறது, வீடை பெருக்கிறது எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். கூட வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லியே ஆகணும், அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் 2 ரூம் பெருக்கினேன்னா பிடிச்சி திட்டி தொடப்பத்தை வாங்கி வேணாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். நீயே உடம்பு முடியாமல் இருக்க கொண்டாடணும் அப்படின்ட்டு நம்ம வீடு தானே அப்படின்னு அவரும் வாங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தார், சும்மா சொல்லக்கூடாது. ஸோ நாங்கள் எப்படி இருக்குமோ சூழ்நிலை முன்னாடியே எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். இட்லிக்கு வந்து நான் இட்லி அரிசியும் உளுந்தும் வந்து ஊற வச்சுருந்தேன். ஈவினிங் ஆகிடுச்சு இதுக்கே எங்களுக்கு காய்கறிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கே. ஸோ பால் காய்ச்சி சூடாக வந்து பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் வேறு பிளான் பண்ணியிருந்தேன் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனுக்காக. ஸோ அதுக்காக நான் போய் இப்போ ரெடி ஆக போகிறேன். ஸோ வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனில் எடுத்த சில கிளிப்பிங்ஸ் தான் இது. நம்ம சேனலில் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் வரப்போகுது. ஸோ வேணுன்றவங்க அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட் வந்து செம பிஸியாக போச்சு. பெயின் கில்லர்ஸ் எடுத்திருந்தனால எனக்கு பெயினே தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு எடுத்தாச்சு. மாவு ஆட்டிகிட்டு இருக்கேன். கிரைண்டர் எங்கே கார்த்திகா உங்கள் வீட்டில் நாங்கள் கிரைண்டரே பார்க்கலையே நீங்கள் பக்கத்து ரூமில் நான் வந்து யூட்டிலிட்டி கபோர்டில் வச்சுருந்தேன், அதை எடுத்துட்டேன். மாவாட்டிகிட்டு இருக்கேன். சின்னது தான் இது, 1.5 லிட்டர் கிரைண்டர் தான் இது. ஸோ உளுந்து நல்லா அழகாக பொங்க திக்காக அழகாக நைஸாக வழுவழுன்னு ஆட்டியாச்சு. ஸோ கார்த்திகா ரெசிபீஸில் நல்லா புசுன்னு இட்லி வர மாதிரி மாவு எப்படி ஆட்டணுன்றதுலாம் நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து அரிசி போட போகிறேன். நான் கிரைண்டரில் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ அரிசி தான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு ஃபஸ்ட்லாம் தொப்பையே கிடையாது. இப்போ வந்து நல்லா தொப்பை போட்டிருக்கு பாருங்கள். பிகாஸ் யூட்ரஸில் டிவைஸ் வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த யூட்ரஸ் இருக்கக்கூடிய ஏரியா, அந்த வயிறு பகுதி வந்து நல்லா எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. டாக்டர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸில் நீ குண்டாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா அப்படின்னு திட்டினாங்க வேறு. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம், ஒல்லியாகிறது குண்டாகிறதுன்னு நினச்சிக்கிட்டேன். பிகாஸ் எல்லா விமனுக்கும் ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசை தானுங்க. ஸோ அதே மாதிரி தான். பட் இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸில் வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். அதனால தான் டிஷர்ட் இருக்குது. வயிறு குண்டாக இருக்கேக்கா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக்கானலாம் கேட்டுறாதீங்க, என்னோடய இஷ்யூஸ் பற்றி தெரியும் இல்லைங்களா, அதனால சொல்கிறேன். ஸோ மாவு ஆட்டிகிட்டே அடுத்து டிஃபனுக்கு என்ன பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஷர்வினோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தேன். ஏன்னா காலிலேருந்து குழந்தை கூட விளையாட முடியல இல்லையா, அப்படியே குழந்தை கூட பேசிக்கிட்டே நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எந்தெந்த பொருளை எங்கெங்கே எடுக்கிறீங்களோ அதை தான் அப்பப்போ கையோட வச்சுருங்கன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஜாலியாக நான் அக்கா வீட்டில் நாங்கள் நம்ம வீட்டில் எல்லோரும் அக்கா வீட்டில் எல்லோரும் சேர்ந்து கேரம் போர்டெலாம் விளையாடிட்டு இருந்தோம். நல்லா டைம் வந்து ஸ்பெண்ட் ஆச்சு. அந்தாக்ஷரி, தம்ஷராஸ், வடை பாயசம், குழந்தைங்களோட சொக்குச்சா மசாலான்னு சமைச்சு சாப்பாடு போடுவாங்க. எனக்கு நான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஷர்வின் நூடுல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ நூடுல்ஸில் ஹெல்த்தியாக வெங்காயம், தக்காளி, எக்கெல்லாம் போட்டு செய்யலாம் அப்படின்னு நான் செஞ்சிட்ருக்கேன். மாவு அரைச்சாச்சு, குளிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேக வச்சுருக்கேன். அப்படியே இதுலேருந்து எடுத்து அதில் போட்டுற வேண்டியதான். ஸோ என்னுடைய ஸ்டைலில் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். ஸோ தனியாக அங்கே வந்து நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வடிகட்டி எடுத்துகிட்டு போகிறேன். தனியாக எண்ணெய் வந்து ஒரு பேனில் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் எனக்கு கடுகு போடுறது பிடிக்கும், வேணுன்றவங்க போடலாம். இது என்னுடைய ஸ்டைல் குக்கிங். மை ஸ்டைல் குக்கிங்னாலே நோ ரூல்ஸ் தானே. பசிக்குதா? எக் நூடுல்ஸ் பிடிக்குமா உனக்கு? சொல்லுங்க, டாடிட்ட சொல்லு. எக் நூடுல்ஸ் பிடிக்கும்ல எனக்கு. எக் ஃப்ரைட் ரைஸ், எக் நூடுல்ஸ்லாம் பிடிக்கும்ல. ஸ்லைஸ் பண்ணின வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளின்றதுனால ஈக்குவலாக சேர்க்காமல் பாதிக்கு பாதி 2 வெங்காயம்னா ஒரு குட்டி மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கின உடனே அந்த நூடுல்ஸ்லேயே உங்களுக்கு வந்து மசாலா பேக்கெட் கொடுப்பாங்கள்ல, அந்த மசாலா பேக்கெட்டை போட்டு 2-3 வதக்கிடுறேன். முட்டை நான் சேர்த்துக்கிறேன். இந்த பேனில் வந்து சமைக்கும் போது எனக்கு வந்து முட்டைலாம் சேர்க்கும் போது நிறையா எண்ணெய் தேவைப்படலை. எனக்கு ஒட்டலை, செராமிக் பேன் அப்படின்றதுனால. இது மாயர் பிராண்ட். ஏற்கனவே இதை பற்றி தனியாக ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து ஒரு vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா முட்டை வந்து ஒரு பொடி மாஸ் மாதிரி உங்களுக்கு சூப்பராக வந்துடணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது டெக்ஸ்டர் கலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து இப்பி நூடுல்ஸ் கூட அந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய மசாலாவே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய மிளகுத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு கொஞ்சோண்டு, சிகப்பு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு போட்டு இதே மாதிரியே செஞ்சுட்டு நீங்கள் இதை வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வேணும்னா பன்னீரை துருவி கூட இதை நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி ரோல் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிஜமாகவே இந்த ப்ரெட்லேயோ இல்லைனா சப்பாத்திலேயோ, சப்பாத்தியில் வந்து ரோல் மாதிரி கொடுக்கலாம், இல்லை சப்பாத்தியில் பாக்கெட் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச நூடுல்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஸ் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இருக்கிற விஷயங்களில் என்ன வீட்டில் பொருட்கள் இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். மாவு இப்போ தான் ஆட்டியிருக்கேன். மாவு இல்லை, மறுநாள் தான் புளிக்க வச்சு தான் செய்ய முடியும். ஸோ நைட் ரவா உப்புமா, சேமியா உப்புமாக்கு பதிலாக குழந்தை வந்து இன்றைக்கி நாங்கள் இல்லாமல் வேறு இருந்தான். ஸோ தனியாக குழந்தைய வேறு விட்டுட்டு போயிட்டுமே அப்படின்றதுனால கேட்டதை செஞ்சு கொடுப்போம். கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுப்போம், வெங்காயம் தக்காளி எக்கெல்லாம் போட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி செஞ்சேன். ரொம்ப யம்மியாக இருக்குது. வீட்டில் நம்ம கையால் செய்கிறோம், ஹோட்டலில் கிடையாது. ஸோ தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள். இந்த மாதிரி சாஸோடு சாப்பிடும்போது, கெச்சப்போடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நாங்கள் நைட்டு வந்து இதை தான் சாப்பிட போகிறோம். இதுவே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுங்க. இனிமேல் நான் ஃபுல்லாக மெடிசன்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். இன்னும் நிறையா மெடிசன்ஸ் வேறு. இந்த 2 மந்த்ஸில் நான் இன்னும் எவ்வளோ வெயிட் கெயின் ஆக போகிறேன்னு தெரில. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஹெல்த் வந்து சீக்கிரம் சரியாயிடணும். யூட்ரஸ் வேறு ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, கடவுள் தான் காப்பாற்றணும். அண்ட் முக்கியமான நிறையா வண்டர்ஃபுல்லான நியூ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம சேனலில், நியூ அனௌன்ஸ்மெண்ட்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு பார்டர் ஆர்கனைசேஷன் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாருடைய லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப 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 பெரிய நன்றிகள். தேங்க்யூ. டேக் கேர். டாடா. பாய்.